நாம் அனைவரும் ரங்கநாதரை சேவிக்க செல்லும் பொழுது அந்த பிரதட்சிணம் வந்தோமேயானால் முதல் பிரதட்சிணத்திலேயே பெருமாளுக்கு மேலே ஒரு விமானத்தை சேவிக்கலாம். அதைத்தான் விமானம் என்று சொல்லுவார்கள். இங்கே தங்கத்தால செய்யப்பட்டதாக இருக்கும், பொன் வேயப்பட்டதாக இருக்கும். அந்த விமானம் என்பது, அந்த விமானத்துக்கு ஸ்ரீரங்கம் என்று பெயர். இங்க ஸ்ரீரங்க விமானத்தை வைப்பதனால அந்த ஸ்ரீரங்க விமானம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த விமானத்துக்கு ஸ்ரீரங்கம்னு பெயராம். அந்த விமானத்துக்கு எதுக்காக ஸ்ரீரங்கம்னு பெயர்னா, அந்த விமானம், அந்த விமானத்துக்கு கீழே தான் ரங்கநாதர் இருக்கிறார். ரங்கநாதர் இருக்கக்கூடிய இடத்துல தானே ஸ்ரீன்னு சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி தேவி இருப்பாள். எவ்வளவு பேர் திருவாராதனம் பண்ணி இருந்தாலும் இவருக்கு தகுதியாக பண்ண வேண்டும் என்றால் இவரே வந்து பண்ணிண்டாதான் உண்டு. ஆகையால் ராமபிரானாக இவரே இருந்து கொண்டு தமக்கு தாமே திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி கொண்டதாகவும் பார்க்கிறோம். அவ்வளவு பெருமை, அவ்வளவு பெருமை. அந்த பெருமாள் அயோத்தியிலிருந்து இதோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இங்க நீங்காமல் எப்பொழுதும் இருந்து கொண்டு நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் இந்த பெருமாள். ராமாயணத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிற தீர்மானம் ஆகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெருமானுக்கு ராமபிரான் திருவாராதனம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்து என்று நாராயணன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரங்கநாதரை சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் திருவாராதனம் பண்ணினாராம். பண்ணும் பொழுது கூடவே சீதையும் இருந்தாள் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அந்த விபீஷணன் பண்ணி இருக்கக்கூடிய உதவிக்கு என்னதான் கொடுப்பது என்று பார்த்து ராமபிரான் யோசிக்கிறார். சரி, நமக்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வம், பெரிய தனம் என்னதுன்னா இந்த ரங்கநாத பெருமாள் தான் பெரிய தனம். ஆகையால் அவரையே கொடுப்போம் என்று ராமபிரான் விபீஷணனுக்கு இதோ இந்த ஸ்ரீரங்க விமானத்தோடு இருக்கக்கூடிய பெரிய பெருமாள்னு சொல்லப்படக்கூடிய ரங்கநாதரை கொடுத்து அனுப்ப, விபீஷணனும் அயோத்தியிலிருந்து லங்கைக்கு எடுத்து கொண்டு வருகிறான். 12 பேரிலே ஒருத்தர் மதுரகவியாழ்வார் என்பவர் தம்முடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறார். மற்றபடி 11 ஆழ்வார்கள் இருக்கா ஆண்டாளோட சேர்த்து. அவ எல்லாருமே ஒரு பெருமாளை பாடியிருக்கிறார்கள் என்றால் அது ரங்கநாதரை தான். நமஸ்காரம். நாம் தற்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை என்னது என்பதனை அறிவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். வைணவ திருத்தலங்களிலே முதன்மை வாய்ந்த திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்பது. இந்த ஸ்ரீரங்கம், அதில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், இவருடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் முதலிலே பிரம்மாவை படைக்கிறான். அந்த பிரம்மா தனக்கு திருவாராதனமாக பூஜை செய்வதற்காக ஒரு பெருமாள் வேண்டும் என்கிற ஆசை கொள்கிறார். அந்த சமயத்தில் பெருமாள் சொல்கிறார், நான் வருவேன், பார்க்கடலிலிருந்து தோன்றுவேன், எனக்கு நீர் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கலாம் என்று. அந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கடலிலிருந்து தோன்றினவர் தான் ரங்கநாதர். இந்த உலகத்திலே ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள் என்று சிலதுண்டு. அதாவது எம்பெருமான் தானாக தோன்றின இடங்கள் என்று. அந்த ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்களிலே திருவரங்கம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அப்ப இவர் தானே தோன்றினார். எங்கிருந்து தோன்றினார் என்றால் பார்க்கடலிலிருந்து பிரம்மாவுக்காக தோன்றினவர். அவர் தோன்றும் பொழுதே ஸ்ரீரங்க விமானத்தோடு கூட தோன்றுகிறார். நாம் அனைவரும் ரங்கநாதரை சேவிக்க செல்லும் பொழுது அந்த பிரதட்சிணம் வந்தோமேயானால் முதல் பிரதட்சிணத்திலேயே பெருமாளுக்கு மேலே ஒரு விமானத்தை சேவிக்கலாம். அதைத்தான் விமானம் என்று சொல்லுவார்கள். இங்கே தங்கத்தால செய்யப்பட்டதாக இருக்கும், பொன் வேயப்பட்டதாக இருக்கும். அந்த விமானம் என்பது, அந்த விமானத்துக்கு ஸ்ரீரங்கம் என்று பெயர். அதனுடைய வடிவு பார்த்தா பிரணவம், ஓம்காரம் இருக்கும் இல்லையா, அந்த ஓம்காரத்தினுடைய வடிவிலே இருக்கும் அந்த விமானம். ஆகையால் அதை பிரணவாகார விமானம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பெயர் என்னன்னு கேட்டா ஸ்ரீரங்க விமானம். ஸ்ரீரங்கம் என்பது அதனுடைய பெயராம். அந்த விமானத்தோடு கூட ரங்கநாதர் பார்க்கடலிலிருந்து உதிக்கிறார். உதித்தவருக்கு தினப்படி தவறாமல் திருவாராதனங்கள், அதாவது பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் பிரம்மா. இதெல்லாம் எங்க நடக்கிறதுன்னா, பார்க்கடலிலிருந்து உதித்தவரை சத்தியலோகம்,
பிரம்மாவினுடைய லோகத்துக்கு சத்தியலோகம் என்று பெயர். அந்த லோகத்திலே வைத்துக் கொண்டு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணுகிறார். ஆகிறது. இவ்விதமாக பல ஆண்டுகள் செல்லுகின்றன. அப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே ஈக்ஷ்வாகு என்கிற மன்னன் தோன்றுகிறான். அயோத்தியிலே இருக்கக்கூடியவன். நாம் கேள்விப்பட்டிருப்போம் சூரிய வம்சம் என்று. சூரியனுக்கு விவஸ்வான் என்று பெயர். அந்த சூரியனுடைய பிள்ளை வைவஸ்வத மனு என்று சொல்லப்படுகிறான். அந்த வைவஸ்வத மனுவினுடைய பிள்ளை இக்ஷ்வாகு என்கிற மன்னன். அந்த இக்ஷ்வாகு பிரம்மாவை, அதாவது இந்த ரங்கநாதரை எவ்விதமாகவாவது பெற வேண்டும் என்று பார்க்கிறார். பெருமானை நோக்கி பெரிய தபசு பண்ணுகிறார் இக்ஷ்வாகு என்கிறவர். அவர் தபசு பண்ணும் பொழுது பிரம்மா வருகிறார். அவர் தபசு பண்ணது பெருமானை குறித்து, ஆனா தோன்றினது பிரம்மா. அவர் சொல்லுகிறார், பெருமானை காண்பது என்பது சுலபமான விஷயம் கிடையாது, மிகவும் கடினமானது. ஆகையால் என்ன பண்ண வேண்டியதுன்னா, என்னிடத்திலே பிரணவாகார விமானத்தோடு, அதாவது ஸ்ரீரங்க விமானத்தோடு ரங்கநாதர் இருக்கிறார், அவரை உமக்கு கொடுக்கிறேன், நீர் அவருக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியது என்று சொல்லி கொடுக்க, அப்போ சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு வருகிறார் ரங்கநாதர். அந்த விமானத்தோட கூட வருகிறார். அப்போ இக்ஷ்வாகு மன்னன் தொடங்கி அடுத்தடுத்து அந்த சூரிய வம்சத்திலே தோன்றின மன்னர்கள் இருப்பார்களும், அந்த மன்னர்கள் எல்லாருமே வரிசையா இந்த ரங்கநாதருக்கு திருவாராதனங்களை பண்ணினவர்கள் தான். அப்படி இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு யார் வரையிலும் என்றால், நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றின ராமபிரான், சக்கரவர்த்தி திருமகனார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வரையிலும் அனைத்து மன்னர்களும் திருவாராதனம் பண்ணுகிறார்கள். ராமாயணத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிற தீர்மானம் ஆகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெருமானுக்கு ராமபிரான் திருவாராதனம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்து என்று, நாராயணன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரங்கநாதரை சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் திருவாராதனம் பண்ணினாராம். பண்ணும் பொழுது கூடவே சீதையும் இருந்தாள் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இவ்விதமாக இக்ஷ்வாகு மன்னன் தொடங்கி இதோ ராமபிரான் வரையிலும் அனைத்து இக்ஷ்வாகு குலத்து மன்னர்களும் இந்த ரங்கநாதருக்கு திருவாராதனங்கள் பண்ணியிருக்கிறார்கள். இது ஆகிறது. ராமாயண கதை அனைவருக்கும் தெரிந்ததே. ராமபிரான் பட்டாபிஷேகம் ஆரம்பத்தில் நடக்கவில்லை, அதுக்கு மேலதான் வனவாசத்துக்கு செல்கிறார். வனவாசத்துக்கு சென்று அங்க சீதாபகரணம் நடக்கிறது. சீதையை கவர்ந்து செல்கிறான் ராவணன். அதற்கு மேல ராவணனை முடித்து மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வருகிறார் என்றெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியும். இந்த ராவணனை கொல்லும் பொழுது தமக்கு பேருதவி புரிந்திருக்கக்கூடியவர் விபீஷணன் இல்லையா? அந்த விபீஷணனுக்கு ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம், அதாவது ஒரு நன்றி ஒருத்தர் செய்தால் அவருக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும். கிருத்தஸ்ய பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹான்னு சொல்லுவா. யாராவது நமக்கு ஒரு நல்லது பண்ணா அவளுக்கு திரும்ப நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த விபீஷணன் பண்ணி இருக்கக்கூடிய உதவிக்கு என்னதான் கொடுப்பது என்று பார்த்து ராமபிரான் யோசிக்கிறார். சரி, நமக்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வம், பெரிய தனம் என்னதுன்னா இந்த ரங்கநாத பெருமாள் தான் பெரிய தனம். ஆகையால் அவரையே கொடுப்போம் என்று ராமபிரான் விபீஷணனுக்கு இதோ இந்த ஸ்ரீரங்க விமானத்தோடு இருக்கக்கூடிய பெரிய பெருமாள்னு சொல்லப்படக்கூடிய ரங்கநாதரை கொடுத்து அனுப்ப, விபீஷணனும் அயோத்தியிலிருந்து லங்கைக்கு எடுத்து கொண்டு வருகிறான். தூக்கி கொண்டு வரும் பொழுது வரக்கூடிய சமயத்துல மதியம் வேளை ஆகிறது, மத்தியான காலம். மத்தியான காலத்துல ஒரு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். அந்த சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு நல்ல இடம் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது 2 பக்கமும் காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறது. நடுவிலே சந்திர புஷ்கரணின்னு சொல்லப்படக்கூடிய புஷ்கரணி இருக்கிறது. அதனுடைய கரையிலே இந்த பெருமாளை வைத்து, நல்ல இடமா இருக்கு, இங்க நாம் சந்தியாவந்தனம் பண்ணலாம் என்று விபீஷண ஆழ்வான் பெருமாளை வைத்து சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கான முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் முடிகிறார். முடித்த பின்பு பெருமாளை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று, தூக்கலாம் என்று பார்த்தால் அப்போ இந்த ரங்கநாதர் சொல்லிவிட்டார், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று. விபீஷணன் யோசிக்கிறார், இது என்னது, இது வர வேண்டாமா, லங்கைக்கு வர வேண்டாமா, அங்க எங்களுக்கு எல்லாம் அருள் புரிய வேண்டாமா, இங்கேயே தங்கினால் எப்படி என்று கதறுகிறான் விபீஷணன். அந்த சந்தர்ப்பத்திலே பெருமாள் சொல்றார், ஏற்கனவே நிறைய பேர் இங்க தபசு பண்ணி இருக்கிறார்கள் என்னை பெற வேண்டும் என்பதற்காக. தர்மவர்மா என்கிற சோழ ராஜன், சோழ அரசன், காவேரி தாயார்,
இதுக்கு மேல பல ரிஷிகள் இவர்கள் எல்லாரும் நெடுநாளாக தபசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தபஸை நான் சபலமாக்க வேண்டும். ஆகையால் இங்க இருந்து ஆக வேண்டும். ஆனா நீ கவலைப்படாதே, நான் தெற்கு திக்கு நோக்கியே பள்ளி கொள்கிறேன் என்று ரங்கநாதர் சொல்லுகிறார். அப்போ அந்த விபீஷணன் இங்க ரங்கநாதரை வைக்க ரங்கநாதர் தெற்கு நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவோ கோயில்களுக்கு போலாம், கிழக்கு நோக்கி பெரும்பாலான கோவில்கள் இருக்கும், மற்ற திக்குகளை நோக்கியும் பெருமாள்கள் இருப்பார்கள். ஆனா தெற்கு நோக்கி இருப்பது இந்த இடத்துல பார்க்கலாம். எதற்காக என்றால் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், மண்ணுடைய விபீடனர்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தா. தம்முடைய திருக்கண்களை தெற்கு திக்கு நோக்கியே வைத்துக் கொண்டிருக்கிறாராம். எதுக்காக, யாருக்காகன்னு கேட்டா அந்த விபீஷணனுக்காக, அந்த பக்தனாகிற விபீஷணனுக்காகன்னு சொல்லி தென் திசை நோக்கி பள்ளி கொள்கிறார் நம்முடைய பெரிய பெருமாள் திருவரங்கநாதர். பாருங்க, இந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம்ன்ற பெயர் எப்பொழுது ஏற்பட்டதுன்னு கேட்டா ஸ்ரீரங்க விமானம் இங்க வந்த பிறகுதான் இந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி என்ன பெயர் என்றால், அடே முன்னாடியே சொன்னேன், 2 பக்கங்களிலேயும் காவேரி ஓடுகிறது. நடுவிலே இருக்கக்கூடிய இந்த தீவுக்குத்தான் ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இது நடுவிலே பார்த்தீர்களே ஆனால் சந்திர புஷ்கரணி என்கிற ஆச்சரியமான புஷ்கரணி இருக்கிறது, ஒரு குளம் இப்பொழுதும் இருக்கிறது, சந்திர புஷ்கரணி என்று சேவிக்கலாம். அந்த சந்திர புஷ்கரணி கரை இந்த இடத்துக்கு அனந்த பீட்டம்னு முன்னாடி பெயராம். விபீஷணன் வருவதற்கு முன்னாடி அனந்த பீட்டம்னு பெயர். இங்க ஸ்ரீரங்க விமானத்தை வைப்பதனால அந்த ஸ்ரீரங்க விமானம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த விமானத்துக்கு ஸ்ரீரங்கம்னு பெயராம். அந்த விமானத்துக்கு எதுக்காக ஸ்ரீரங்கம்னு பெயர்னா, அந்த விமானம், அந்த விமானத்துக்கு கீழே தான் ரங்கநாதர் இருக்கிறார். ரங்கநாதர் இருக்கக்கூடிய இடத்துல தானே ஸ்ரீன்னு சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி தேவி இருப்பாள். பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல தான் லக்ஷ்மி தேவி இருப்பாள். லக்ஷ்மிக்கு ஸ்ரீன்னு பெயர். ரங்கம், ரங்கம்னா அரங்கம், ரங்கம் அரங்கம், அதாவது லக்ஷ்மி தேவி நாட்டியமாடக்கூடிய அரங்கமாக இந்த விமானம் அந்த இடம் இருக்கிறது. ஆகையால் தான் அதற்கு ஸ்ரீரங்கம்னு பெயர். அந்த விமானம் எப்பொழுது இங்க வந்ததோ இந்த இடத்துக்கே ஸ்ரீரங்கம் என்கிற பெயர் ஏற்பட்டதாக புராணங்கள் கூறும். ஸ்ரீரங்க மகாத்மியம் என்று சொல்லுவார்கள். அதுல இந்த வரலாறு எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கேருந்து தோன்றினவர்? ஸ்வயம் யக்த பெருமாளாக பார்க்கடலிலிருந்து தோன்றியவர். பிரம்மாவால திருவாராதனங்கள் எல்லாம் பெற்றவர். அதற்கு மேலே இக்ஷ்வாகு மன்னர்களாலே திருவாராதனம் பெற்றவர். அதுல வேடிக்கையா சொல்லுவார்கள், தானே தன்னை ஆராதித்து கொண்டவர் இவர். ஏன்னா ராமபிரானும் நாராயணன் தான், இதோ ரங்கநாதரும் நாராயணன் தான். ஸ்வயமத விபோஸ்வேன ஸ்ரீ ரங்கதாமணி மைதிலி ரமணபபுஷா ஸ்வார்ஹான் ஆராதனான்யசி லம்பிதா அப்படின்னு எவ்வளவு பேர் திருவாராதனம் பண்ணி இருந்தாலும் இவருக்கு தகுதியாக பண்ண வேண்டும் என்றால் இவரே வந்து பண்ணிண்டாதான் உண்டு. ஆகையால் ராமபிரானாக இவரே இருந்து கொண்டு தமக்கு தாமே திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி கொண்டதாகவும் பார்க்கிறோம். அவ்வளவு பெருமை, அவ்வளவு பெருமை. அந்த பெருமாள் அயோத்தியிலிருந்து இதோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இங்க வந்து இங்க நீங்காமல் எப்பொழுதும் இருந்து கொண்டு நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் இந்த பெருமாள். இந்த பெருமாள் அங்கிருந்து வந்தவராக இருந்தாலும் ஆழ்வார்களால மிகவும் கொண்டாடப்பட்ட பெருமாள். அது இவருக்கு முக்கியமான பெருமை. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 12 ஆழ்வார்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் தான். அந்த ஆழ்வார்களிலே 12 பேரிலே ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் என்பவர் தம்முடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரை பத்தி மட்டுமே பாடியிருக்கிறார். மற்றபடி 11 ஆழ்வார்கள் இருக்கா ஆண்டாளோட சேர்த்து. அவ எல்லாருமே ஒரு பெருமாளை பாடியிருக்கிறார்கள் என்றால் அது ரங்கநாதரைத்தான். நம்முடைய நாட்டிலே ரொம்ப புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டா திருமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு பார்க்கிறோம். அவருக்கும் இந்த ரங்கநாதருக்கும் பெரிய போட்டி. யாரு அதிகமான ஆழ்வார்கள் மூலமாக பாசுரங்களை பெறுகிறார் அப்படின்னு. அதுல ஆழ்வார்கள்ல முதல்ல பொய்கை ஆழ்வார் தோன்றுகிறார். முதல்ல வரிசை ஆழ்வார்கள் எல்லாரும் தோன்றுகிறார்கள். அதில் அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது இவா 2 பேருக்கும் போட்டியா, யாருக்கு அதிகமான பாடல்கள் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சமானமா அப்படியே போயிட்டே இருக்கான். பொய்கை ஆழ்வார் திருமலையும் பாடுறார், திருவரங்கத்தையும் பாடுறார், புரத்தாழ்வார் பாடுறார், அங்கேயும் பாடுறார், இங்கேயும் பாடுறார். இந்த மாதிரி வரிசையா எல்லா ஆழ்வார்களுமே 2 பேரையும் பாடிக்கொண்டு வருகிறார்கள். 10 ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையானையும் பாடுகிறார்கள், திருவரங்கத்தெம்மானையும் பாடுகிறார்கள். அதுல ஒரே ஒரு ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்பவர். அந்த ஆழ்வார் மட்டும் அரங்கனை தவிர மற்றொருவரை பாடேன் என்கிற ஒரு நியமம் கொண்டவராய், ஒரு நியமம் கொண்டவராய்
அவர் இவரை மட்டும் பாடினார். அந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரால கடைசியில் அந்த போட்டியில வென்று விட்டார் நம்முடைய ரங்கநாதர் என்று சொல்லுவார்கள். ஆகையால் 11 ஆழ்வார்களால பாடப்பட்ட பெருமாள் திருவரங்கநாதர். அப்படிப்பட்ட பெருமை இவரை சாரும் என்பதனை இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். வைஷ்ணவ பெருமக்களா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எவ்வளவோ பேர், ஆளவந்தார் என்ன, ராமானுஷர் என்ன, பராசர பட்டர் என்ன, நம்பிள்ளை என்ன, மணவாள மாமுனிகள் என்ன, இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாருமே இதோ இந்த திருவரங்கத்திலே தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே இருந்தார்கள். திருவரங்கத்துல வரும் பொழுது அவ்வளவு பேர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும். அதே சமயத்துல ராமானுஜர் முதலான பெருத்த ஆச்சாரியர்கள் இதோ இந்த வீதிகளிலே தான் உலாவி இருப்பார்கள், இந்த இடங்களிலே தான் அவர்கள் சென்றிருப்பார்கள் என்பதனையும் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பெருமாளை செவிக்க வேண்டும், அவருடைய அருளுக்கு இலக்காக வேண்டும். இந்த ஸ்ரீரங்கத்துல எப்பொழுதும் ஏதோ ஒரு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள். எந்த மாசம் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக பெரிய கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய உற்சவம் என்றால் அது அத்தியனோத்சவம் என்று சொல்லப்படும். வைகுண்ட ஏகாதசி அதை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி முன்னாடி 10 நாள்கள், பின்னாடி 10 நாள்கள், அதுக்கு மேல ஒரு நாள் சேர்த்து 21 நாள்கள் வைகுண்ட ஏகாதசி நடுவுல இருக்கும். அந்த 21 நாள்களை அத்தியனோத்சவம் என்று கொண்டாடுவார்கள். அந்த அத்தியனோத்சவத்தை கண்டிப்பா அனைவரும் சேவிக்க வேண்டும். திருவரங்கத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுவா என்றால் ஒரு வருட காலம் இருந்து அனைத்து உற்சவங்களையும் சேவித்து ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அப்படி கண்டிப்பா இருந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட திருத்தலம் இருந்தாலும் முழு வருஷம் இருக்க முடியவில்லை என்றாலும் அந்த 21 நாள்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு அத்தியனோத்சவத்தை கண்டிப்பா சேவிக்கணும். அதனுடைய சிறப்பு என்ன என்றால் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பகல் 10ன்னு சொல்லுவா. இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பிச்சு 10 நாள் அதை ராப்பத்துன்னு சொல்லுவா. அது மேல கடைசி ஒரு நாள் ஏற்பா என்று. இது ஏற்பட்டது எதற்காகனா தமிழ் பாசுரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மிகுந்த முக்கியத்துவம் கொண்டவைகளாக இருக்கின்றன. எங்க பார்த்தாலும் வேதம் வேதம்னு சொல்லி கேள்விப்படுறோம். வேதம் இருப்பது எதிலேன்னு கேட்டா சம்ஸ்கிருத மொழியிலே இருக்கிறது வேதம் என்பது. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டும் உபய வேதாந்தம்னு சொல்லுவா. 2 வேதங்கள், சம்ஸ்கிருத வேதம், தமிழ் வேதம். ரிஷிகள் சம்ஸ்கிருத வேதங்களை கண்டார்கள், ஆழ்வார்கள் தமிழ் வேதத்தை கண்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்பவர். திருமங்கை ஆழ்வார் ஒரு முறை ரங்கநாதர் திருமுன்பே திருநெடுந்தாண்டகம் என்கிற ஆச்சரியமான ஒரு பிரபந்தத்தை விண்ணப்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு உமக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வார் சொன்னாராம், சம்ஸ்கிருத வேதத்துக்கு என்ன ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே சிறப்பு தமிழ் வேதங்களா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த தமிழ் வேதங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகையால் அத்தியனோத்சவம் என்பது நடக்கிறதே, அந்த அத்தியனோத்சவத்தில் வெறும் சம்ஸ்கிருத வேதத்தை கேட்காமல் தேவரீர் தமிழ் வேதத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ல பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கும் அது ரொம்ப விருப்பம்தான். ஆகையால் சரி அப்படி ஆகட்டுமே என்ன திருமங்கையாழ்வாருடைய காலத்துல இந்த ராப்பத்து உற்சவம், அதாவது வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள், அந்த 10 நாள் என்ன ஆகும்னு கேட்டா அரையர் சுவாமிகள்னு சொல்லுவா. அவர் அழகாக்குள்ளா எல்லாம் போட்டுக்கொண்டு கையிலே தாளம் வைத்து கொண்டு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி கிட்டத்தட்ட 1000 பாசுரங்கள். அந்த 1000 பாசுரங்கள்ல 100 பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பெருமான் முன்னாடி விண்ணப்பம் செய்வார்கள். அதை விண்ணப்பித்து அதற்கு மேல சில முக்கியமான பாசுரங்களுக்கெல்லாம் அபிநயம் பிடித்து காட்டுவா. அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், அதனுடைய வியாக்கியானம் அதெல்லாம் சொல்லி அதுக்கான அபிநயம், ஒரு விதமான நாட்டியம்னு புரிந்து கொள்ளலாம், அதை காட்டுவார்கள். இதெல்லாம் நடக்கும் இந்த அத்தியனோத்சவம் அப்படின்ற சந்தர்ப்பத்துல. அதுல முக்கியமான சில நாள்கள் எல்லாம் உண்டு. 7ஆம் திருநாள் அப்படின்னு சொல்லுவா. அந்த 7ஆம் திருநாள் அன்று நம்மாழ்வார் என்பவர் ஆண் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனா சில சமயங்கள்ல நம்மாழ்வார் பகவான் மீது இருக்கக்கூடிய காதலினாலே ஒரு பெண்ணினுடைய பாவனையை அடைந்து பராங்குஷ நாயகியாக பேசுவதுண்டு. அவருக்கு பராங்குஷர்னு பெயர். அவர் ஒரு பெண் பாவனை அடைந்து பராங்குஷ நாயகியாக பேசுவார். அப்போ அந்த அத்தியனோத்சவத்துல ராப்பத்துல 7ஆம் திருநாள் அன்று நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகியாக திருக்கோலம் ஒரு வேஷம் சாத்துவார். அவர் அப்படி வர பெருமாள் கைத்தலத்துல சேவை கொடுப்பார். கைத்தல சேவை என்று சொல்லுவார்கள். அதாவது பெருமாள்
அர்ச்சக சுவாமிகள் தங்களுடைய கைகளிலே எழுந்தருள பண்ணி காட்டுவார்கள். யாருக்காகன்னு கேட்டால் அந்த நம்மாழ்வாருக்காக அன்று அப்படி சேவையாம். ரொம்ப ஆச்சரியமான சேவை. அடுத்த நாள் 8ஆம் திருநாள் வேடுபரி அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வாருக்காகன்னு குதிரை மேல பெருமாள் எழுந்தருளி அவரை திருடுவதற்காகன்னு வருவர் திருமங்கையாழ்வார். திருடுவதற்காகன்னு வந்து அந்த பெருமாளிடத்திலிருந்து மந்திரத்தை, திருமந்திரத்தை, அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை பெற்று நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று அவர் வருவர். அப்போ அந்த திருடரா வந்தவர் அவரை மாத்தி பக்தராக ஆக்குகிறார் பெருமாள். இந்த மாதிரி உற்சவம் அது 8ஆம் திருநாள் வேடுபரி வந்து நடக்கும். இது மாதிரி இந்த அத்தியனோத்சவத்துல முக்கியமான நாள்கள் உண்டு. அது உண்டா? அதே போல திருவாய்மொழி மட்டும் கேட்டால் போதாது என்று வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய மற்ற 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை பெருமாள் நம்பெருமாள் கேட்பார். அதுவும் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். அதுல கடைசி திருநாள், அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி திருநாள், அதாவது பகல்பத்தினுடைய 10ஆவது நாள் வரும். அன்று பெருமாள் தாயார் மாதிரி திருக்கோலம் சாத்தி கொண்டு வருவார். அன்று நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவா, சில பேர் மோகினி அவதாரம்னு சொல்லுவா. அப்போ ரங்கநாதர் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் அவர் ஒரு பெண் வேஷம் போட்டுக்கொண்டு தாயாரை போலே வருவர். அதுவும் ரொம்ப ஆச்சரியமான சேவை. அதையும் அனைவரும் சேவிக்க வேண்டும். அதை பத்தி ஒரு கதை, ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவார்கள். ராமானுஷருக்கு பின்பு பராசர பட்டர் என்கிற ஒரு பெரிய ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். அவருக்கும் நம்பெருமாளுக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம். நம்பெருமாள் பராசர பட்டரை தம்முடைய பிள்ளையாகவே தான் பாவித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுவார்கள். அந்த நம்பெருமாள் அந்த மாதிரி ஒரு திருநாள் அன்று தாயார் போல வேஷம் போட்டு கொண்டு வந்து, ஓய் பட்டரே, எப்படி இருக்கு, உன்னுடைய தாயார் போலவே இருக்கேனா அப்படின்னு கேட்டாராம். அப்போ பட்டர் சொன்னாராம், சுவாமி இப்படி கீழேந்து மேலேருந்து கீழே இப்படி பார்த்தாராம். பட்டர் பார்த்து, எல்லாம் நன்னாதான் இருக்கு, இருந்தாலும் அந்த கண் இருக்கே, அந்த கண்ணழகு எங்க தாயார் மாதிரி வரவில்லை என்று சொல்லிவிட்டாராம். என்ன இருந்தாலும் தாயாருக்கு இந்த கண்லேருந்து இயற்கையாகவே கருணை பொழியும், கருணை பெருகும். அந்த இயற்கையான கருணையினுடைய பெருக்கம் இங்க இல்லை. என்ன இருந்தாலும் பெருமாளுக்கு சுவாதந்திரியம்னு உண்டுன்னு சொல்லுவார். அவர் தான் உலகத்தை எல்லாம் நிர்வகித்தாக வேண்டும். தப்பு பண்ணக்கூடியவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கணும், நல்லது பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லதும் செய்யணும். ரெண்டுத்துக்குமே பொறுப்புண்டு அவருக்கு. ஆனா தாயாருக்கு அது கிடையாது. அவள் கோபமே அறியாதவள். ஆகையால் மற்றதெல்லாம் அவளை போல இருந்தாலும் அந்த கண்களை பார்த்தா வித்தியாசம் தெரியறதுன்னு பட்டர் சொன்னாராம். இந்த மாதிரி எவ்வளவோ உற்சவங்கள் சொல்லலாம். அவ்வளவு உற்சவங்களும் இந்த திருவரங்கத்துல உண்டு. ஒரு வருஷம் முழுக்க இருந்து சேவிக்க வேண்டும். இல்லை முடியலையா, அத்தியனோத்சவத்துக்காவது வந்து கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் அப்படின்னு உற்சவங்களை பத்தி பேசிட்டே போகலாம். எவ்வளோன்னு சொல்றது, அவ்வளோ உற்சவங்கள் உண்டு. இந்த ஸ்ரீரங்கம் என்பது இயங்கக்கூடிய கோயில்களிலே மிகவும் பெரிய கோயில் என்று சொல்லப்படுகிறது. சம்பிரதாயத்தில் இதை பெரிய கோயில் என்றே சொல்லுவார்கள். அளவிலேயும் பெருசு, பெருமையிலேயும் பெருசு. இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் சென்றீர்களே ஆனால் எங்க பார்த்தாலும் கோபுரங்களாக இருக்கும், எங்க பார்த்தாலும் மதில்களாக இருக்கும், எங்க பார்த்தாலும் எவ்வளவோ சந்நிதிகள் இருக்கும். அனைத்து சந்நிதிகளையும் கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் தான். ஆனாலும் இந்த காலத்துல எல்லாருமே அவசரமாக வந்து அவசரமாக சென்று விடுகிறோம். அப்படி வரும் பொழுது நேர ரங்கநாதரை சேவிச்சோம் கிளம்பினோம்னு இல்லாமல் முக்கியமான சில சந்நிதிகளை சேவிக்க வேண்டியது. எந்த சன்னதியும் விடுவதற்கு மனசு இல்லைதான், இருந்தாலும் முக்கியமா கண்டிப்பா சேவித்தாக வேண்டும் என்றால் இந்த சன்னதிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரங்கநாதர் சன்னதி சேவிக்காமல் செல்ல போவது கிடையாது. அது இல்லாமல் தாயார் சன்னதி, ரங்கநாச்சியார், பெரிய விராட்டியார்னு அழைக்கப்படக்கூடிய தாயார், அந்த தாயார் சந்நிதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அது இல்லாமல் இங்கு பெருமை வாய்ந்த சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி இருக்கிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை சேவித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாக. இந்த திருவரங்கத்துக்கு இவ்வளவு பெருமைகளையும் சேர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டா ராமானுஜர் தான். இந்த தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று அவருக்கு வாழி திருநாமம் பாடுவோம். ராமானுஜர் இந்த திருவரங்கத்தை அவ்வளவு காத்திருக்கிறார், அவ்வளவு பாதுகாத்து இதை வளர்த்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தவர் ராமானுஜர் தான். ஆகையால் பெரிய பெருமாளை சேவித்து ராமானுஜரை சேவிக்காமல் செல்வதுன்றது தவறுதான். ஆகையால் ராமானுஜரையும் கண்டிப்பாக சேவித்துக் கொள்ள வேண்டியது. அதுக்கு மேலேயும் சமயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய சன்னதிகள், ஆண்டாள் சன்னதி உண்டு, நம்மாழ்வார் சன்னதி உண்டு. வெளியில உத்தர வீதியில மணவாள மாமனிகள் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர்,
ரங்கநாதருக்கே ஆச்சாரியராக கொண்டாடப்படக்கூடியவர். அந்த ஆச்சாரியரை சேவித்துக் கொள்ளலாம். சுத்தியில் பார்த்தீர்களே ஆனால், இந்த திருவரங்கத்தினுடைய அருகிலே பார்த்தீர்களே ஆனால் வெளியாண்டாள் சந்நிதி அப்படின்னு உண்டு. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தவள் திருவரங்கத்துக்கு வருகிறாள், ரங்கநாதரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு பல்லக்கிலே வருகிறாளாம். அந்த ஆண்டாள் முதல் முறையாக பல்லக்கிலிருந்து கீழே இறங்கியது எங்கேன்னு கேட்டாதோ வெளியாண்டாள் சந்நிதின்னு சொல்லுவார். அந்த வெளியாண்டாள் சந்நிதியிலே ஆண்டாளை சேவித்துக் கொள்ள வேண்டியது. அருகிலே காட்டழகிய சிங்கர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய நிருசிம்ம பெருமாள், அவரை சேவித்துக் கொள்ள வேண்டியது. எவ்வளவுன்னு சொல்றது, அவ்வளோ சந்நிதிகள் உண்டு. இங்க திருவரங்கத்துல கொஞ்சம் நாள் இருந்து சேவித்தால்தான் அவ்வளவு சன்னதிகளையும் சேவிக்க முடியும். ஆனால் முக்கியமான சில சன்னதிகளை இங்க சொன்னேன் என்று நினைக்கிறேன். இந்த பரிகார ஸ்தலம் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக பல கோயில்களை பற்றி, பல தர்மங்களை பற்றின செய்திகள் வெளிவருகின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து உங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப அந்த ஆச்சாரியர்களுடைய வாக்கு மூலமாக விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நல்லவிதமாக தார்மீகமான வழியிலே நடக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலென இந்த ஒரு சேனலானது வளருவதற்கு நீங்களும் உங்களால முடிந்த உதவியை, அதாவது முக்கியமா என்னது, இந்த வீடியோக்களை பார்க்க வேண்டும், அவற்றை அதே விதமான ஆர்வம் உள்ளவர்களுக்கு அனுப்ப வேண்டும். இது முதலான உதவிகளை எல்லாம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.